ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த பவர் ஆஃப் சைலன்ஸ். அமைதலா இருப்பதனுடைய வல்லமை என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி பிரசங்கி 3:7. அதனுடைய பிற்பகுதி மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. ஸோ சைலண்டா இருக்கிறது நல்லது. ஆனால் எப்போவுமே நம்ம சைலண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. எங்கே பேசணுமோ அங்கே பேசணும். வேதாகமமே சொல்லுது, ஏற்ற நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமமாக இருக்கிறதுன்ட்டு. ஸோ நமக்கு தெரியணும், நம்மளுடைய வார்த்தைகளுக்கு வேல்யூ இருக்கணும். சும்மா வளவளன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அது ஒரு சத்தத்தை போல ஒரு நாய்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு இவங்களா இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இவங்க வாயை திறந்தாலே அதில் ஞானம் விளங்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவதற்கு கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி சைலண்டா எங்க நம்ம அமைதலா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப தேவையான ஒன்று இன்னைய காலகட்டத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க சைலண்டா இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். நமக்கு கோபம் வரும்போது, நம்ம இன்னைக்கு ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாருமே ஒரு அவசரமாக ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கும்போது மாறி மாறி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கோபங்கள் வந்துட்டே தான் இருக்குது. அது ஃபேமிலிக்குள்ளேயா இருக்கட்டும், ஒர்க் பிளேஸ்லேயா இருக்கட்டும், இல்லை சொசைட்டியில் நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய மீட் பண்ணக்கூடிய பீப்புள் யாராக இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் நம்மளை என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அவங்களோட ஆக்ஷன் மூலமாகவோ அவங்களோட ஸ்பீச் மூலமாகவோ. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. உடனே நான் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப உடைஞ்சு போற அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, நம்மளை ப்ரூவ் பண்ணணும்ட்டு நினைக்கணும் அவசியம் கிடையாது. வாயை திறந்து நம்ம பேசி அவங்க கூட சண்டை போட்டு ப்ரூவ் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் நீங்கள் சைலண்டாக இருக்கும்போது அங்கே ஆண்டவர் இடைப்படுவார். யுத்தம் கர்த்தருடையது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது, ஒரு கோபம் உங்களுக்கு வரும்போது அமைதலாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. 2வது இடம் நம்ம எங்கே சைலண்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு வேதனை இருக்குது, அவங்க நம்மக்கிட்ட அதை ஷேர் பண்ணுறதுக்கு வராங்க. அவங்க ஷேர் பண்ணும்போது அமைதலாக நம்ம அதை கேட்கறதுக்கு கற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்சது, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ், நம்மளோட யுக்திகள், நம்ம லைஃப்பில் கடந்து வந்த பாதைகள், ப்ராசஸ், பர்பஸ் இப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப நம்ம பேசவும் கூடாது, ரொம்ப அட்வைஸும் அந்த நேரத்தில் கொடுக்கக்கூடாது. அவங்க when they are pouring their heart, அவங்களுடைய இருதயத்தை திறந்து நம்மக்கிட்ட ஒரு கவலையோ வருத்தமான ஒரு விஷயமோ ஏதோ ஒன்று அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணி நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அமைதலாக இருந்து அதை நம்ம கேட்கும்போது அவங்களுக்கும் நம்மக்கிட்ட க்ளோஸராக ஃபீல் பண்ணுவாங்க. நம்மளை நம்பி பேசலாங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வரும். நீங்கள் உங்கள் பாட்டுக்கு நீ செஞ்சது இப்படி அப்படி பண்ணியிருந்துருக்கணும், இப்படி பண்ணியிருந்துருக்கணும், நீங்கள் பெரிய ஆள் மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்க ஃபுல்லாக அவங்களோட பாரத்தை கொட்டி தீக்கிறதுக்கு பதில் இன்னும் அவங்க பாரத்தை ஏற்றுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம அமைதலாக இருக்க வேண்டிய 2வது இடம், யாராவது அவங்களுடைய கஷ்டங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அமைதலாக இருந்து கேட்கறதுக்கு பழகி கொள்ளணும். நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம், யோபு கஷ்டப்படும் போது யோபுனுடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க, உட்கார்ந்து 7 நாள் பகலும் இரவும் உட்கார்ந்துருக்கிறாங்க அவர் கூடயே. பட் ஆனால் யாருமே என்ன பண்ணல, எந்த வார்த்தையுமே பேசலை. அந்த ப்ரெசன்ஸ், அந்த கம்பேஷன் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். பீப்புளுக்கு அதுதான் தேவை கூட. ஸோ யாக்கோபுல நம்ம ஒரு வசனத்தை பார்க்குறோம். யாக்கோபு 1:19-20 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஸோ பேசுகிறதுக்கு பொறுமையாக இருக்கணும், கேட்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், தீவிரமாக இருக்கணும். ஸோ இது நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுவோம். இப்போ 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்கில் இருக்கும்.
நம்ம வேலை பார்க்குற இடத்துலையா இருக்கட்டும், இப்போ ஒரு ஃபேமிலி கேதரிங், ஏதோ ஒரு பீப்புள் கூட நம்ம ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது நம்மளுடைய எக்ஸ்பர்டீஸை அங்கே ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. நமக்கு தெரிஞ்சது, நான் தான் பெரிய ஆள், பேசாமல் இருந்தால் இவங்க என்னைய முட்டாள்னு நினச்சிருவாங்க, நம்ம ப்ரூவ் பண்ணணும் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது தேவையில்லாமல் அந்த இடத்துல ஒரு பேச்சை உண்டு பண்ணுறது அவசியம் கிடையாது. அமைதியாக இருந்து மற்றவங்க சொல்கிறத லிசன் பண்ணி தேவையான நேரம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற விஷயங்களை பொறுமையோடு அமைதலோடு மற்றவங்களோட ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆஃபீஸில் கூட மாறி மாறி என்ன பண்ணுறது, ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறத விட அமைதலாக இருந்து லிசன் பண்ணி வேலிடான கரெக்டான, எல்லாரும் நம்ம இந்த வார்த்தையை சொன்னால் ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம பேசணும் அப்படின்னா அது ஒரு வேல்யூபிளான பேச்சாக இருக்கும். இல்லைன்னா எல்லா சத்தங்களோட இதுவும் ஒரு சத்தமாக தான் அமையும். ஸோ அடுத்தது 4வது இடம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான இடங்க. காசிப் பேசக்கூடிய இடம், அடுத்தவர்களை குறித்து கோள் பேசக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும். அதுக்கு சிரிக்காதீங்க, அதுக்கு உங்கள் தலையை ஆட்டாதீங்க, எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காதீங்க. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை குறித்து குறை சொல்கிறதாகவும் இல்லைன்னா புரளி பேசுகிறதாகவும் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் உங்கள் கன்சென்ட்டை, உங்கள் அப்ரூவலை கொடுக்கவே கொடுக்காதீங்க. அமைதலாக இருங்க. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அந்த பேச்சை மாற்றி விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்மளும் அந்த காசிப்பில் அவங்க கூட தலையாட்டிட்டு இப்படி சிரிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா நம்மளும் அதுக்கு உடன்படுறதாக மாறிவிடும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்தவங்களை வைத்து குறை பேசும்போது அந்த இடத்துல நம்ம அமைதலாக இருக்க வேண்டும். கடைசியாக நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு சக்ஸஸ் வரும்போது எல்லா இடமும் நம்ம என்ன பண்ணுறது, பெருசாக ஏதாவது நம்ம அச்சீவ் பண்ணுறோம் லைஃப்பில், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு கோல் இருக்குது, ஒரு ஆம்பிஷன் இருக்குது, அதுக்கு நேராக நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா எல்லார்கிட்டையும் அதை ஷேர் பண்ணாதீங்க, எல்லார்கிட்டையும் அதை சொல்லாதீங்க. சைலண்ட்டாக இருங்க. உங்களுடைய சக்ஸஸ் அவங்கள ரீச் பண்ணட்டும். நீங்கள் அதை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு let them know that. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது முடிஞ்சதாக அப்படி பேசி அதை எல்லா இடமும் பரவ செஞ்சு அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அமைதலாக இருந்து தேவனோட வார்த்தைகளின் படி நடந்து அந்த காரியம் வெற்றி அடையும் வரை, அதை அக்கம்ப்ளிஷ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இந்த இடங்கள்லாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஒரு சமாதானமாக இருக்கும். நமக்குள்ளாலேயும் ஒரு பீஸ் இருக்கும், நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்லையும் என்ன இருக்கும், ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட் இருக்கும். நம்ம வார்த்தைகளுக்கு வேல்யூ இருக்கும். நம்மளை பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, நமக்குன்னு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே இதை நம்ம ஒரு பழக்கத்தின் மூலமாக தான் நம்ம லைஃப்பில் கொண்டு வர முடியும். ஸோ கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நம்ம இந்த ப்ரேயரை பண்ணுவோம். கடவுள் நம்ம எல்லாருக்கும் கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்வார். God bless you all. Amen.